அஸ்ஸலாமு அலைக்கும். வெள்ளிக்கிழமை மினி விலாக் போட்டிருந்தேன். அதில் வந்து ஆப்பத்துக்கு வந்து தக்காளி குருமா வச்சுருந்தேன் அப்படின்னு. இன்றைக்கி அந்த தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஒரு 10 தக்காளி பழம், மீடியமான தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பல்லாரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா இதில் கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துருக்கேன். 2 பெரிய பீஸ் பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும். அப்புறம் கருவேப்பிலை. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டுலாம் தேவைப்படாது. இப்போ அரைச்ச மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வத்தத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி அதிகமாகிட்டு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இந்த தக்காளி குருமா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம் குக்கரில். 3 விசில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிரும். டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக்குறதுக்கு ஒரு பாதி பீஸ் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிரும். இந்த தக்காளி குருமா நிறைய ஷார்ட்ஸில் பார்த்தேன். இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.